அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனமாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கோடி துண்டு, இந்த கோடி துண்டை குறித்து மார்க்கு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஓமையாக இஸ்ரவேல் ஜனங்களை வெளிப்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருவனும் கோடி துண்டை பழைய வத்திரத்தோடு இணைக்கவும் மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியத்தின்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு துணி, சட்டையோ ஏதோ ஒன்று, அது கிழிஞ்சு போகும்போது ஒட்டு போடுவாங்க. ஒட்டு போடுறது பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டு போடுற துணி நல்ல துணியாக இருக்கும். அந்த ஒட்டு போட்ட துணின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டைகள் அடைக்கப்படும், கிழிஞ்சதாக அடைச்சிக்கப்பட்டுரும். இங்கே அந்த புதிய துணி, இந்த புதிய துணி என்ன ஆகும் என்றால், ஏற்கனவே கிழிஞ்சி போன துணி மேலே நம்ம தையல் போட்டதுனால அது இந்த தையல், புது துணியோடு இருக்க தையல் பலமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளாக இருக்கிற அந்த பழைய துணி மேலுமாகவும் அது கிழியவும் ஆரம்பிக்கும், கிழிச்சல் இன்னும் அதிகமாகவும் ஆரம்பிக்கும். இது ஓமையாக அவருக்கு சொன்னார். இது இங்கே கிருபையின் பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா, கோடி துண்டு, கோடி துண்டு என்பது புதுசு, இது புதிய துண்டு. இந்த புதிய துண்டாக பார்த்தீங்கன்னா, இதோடைய காரியத்தை ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக இது சொல்றப்படுற காரியம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்கே இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த கோடி துண்டு என்பது பார்த்தீங்கன்னா, நாம தான் ரட்சிக்கப்பட்ட நம்ம தான். இந்த பழைய துண்டின் போது, இந்த பழைய துண் வஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள். புது துண்டு வந்து கிருபையின் பிரமாணம், பழைய வஸ்திரம் வந்து நியாயப்பிரமாணம். இதை ரெண்டத்தையும் இணைக்க மாட்டான். அப்படி நம்ம இது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையின் பிரமாணத்தின்படி. ஆனால் போதிக்கப்படுகிற அநேக காரியத்தில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆரோன், ஆசாரியன் ஆகிய ஆரோனுக்காக ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆசாரியனுக்காக வஸ்திரம், அது பழைய ஏற்பாடின்படி ஆசாரியன் என்றால் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள், இப்படி தான் அவன் ஆசாரியம், அவன் ஊழியன் செய்யக்கூடிய காரியம். ஆனால் நாம் பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி இருக்கிற ஆசாரியன் போல தான் நாம் வஸ்திரம், நம்மளுடைய உடுப்பு இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்தை ரட்சிக்கப்பட்டு ஏன் நம்ம அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டுட்டு வர்றதில்ல? அங்கே இதைத்தான் பழைய ஏற்பாடு பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாடுக்குள்ள காரியத்தை நாம் இதில் ரட்சிக்கப்பட்டு அதையும் இதையும் சேர்ந்து ஒன்றாக பிரமாணங்களை கடைபிடித்தோம் என்றால் நமக்குள்ளாக கிருபையின் பிரமாணத்துக்குரிய வளர்ச்சி இருக்காது, ஒரு மாற்றமும் இருக்காது. வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகப்புறமான வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதே சராசரியான ஒரு உலகத்தானை போலதான் நமக்கும் அதே பிரச்சனை இருக்கும். இந்த கிருபையின் பிரமாணத்துக்குரிய காரியமே நாம் இன்னும் அதுக்குள்ளாக கடந்து போகாதனால தான். ஏன் கடந்து போகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் வருவாங்க, அந்த மல்கியா மேலே போக மாட்டாங்க. இந்த பிரமாணங்களை கொண்டே நாம் நடத்தும் போது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடின்படி
உங்களை ஆளுகை செய்வதற்காக மேசியா என்கிற ஒரு ராஜா வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இஸ்ரவேலிஸ் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் மேசியா வந்தார். அந்த மேசியா வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனை புதல்வனேன்னு ரொம்ப வரவேற்றாங்க. ஆனால் மீண்டுமாக அந்த நியாயப்பிரமாணத்துள்ள ஐக்கியத்தினால என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரமாண சட்டத்தின்படியே வந்த மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சிலுவையில் அறைந்தனால கிருபையின் பிரமாண கோடி துண்டு, நாம் தான் அந்த கோடி துண்டு, நம்ம கோடி துண்டாக நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிது. இது கிடைத்த பின்னாலேயும் இந்த கிறித்துவை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறித்துவை நாம் பற்றி கொள்ளாமல் இன்னும் பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி நாம் அதன் நடைமுறையில் நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா, எதற்காக இவர் வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவர் வந்ததுனால நமக்கு என்ன கிடைத்தது, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்றால் நமக்காக இந்த கிருபையின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு நாம் புது துண்டாக இருக்கிறோம். அதனால் கிருபையின் பிரமாணத்தையும் வைத்து கொண்டு நியாயப்பிரமாணத்தையும் வைத்து கொண்டு இரண்டையும் சேர்த்து ரெண்டு பிரமாணத்தின்படியே நாம் நடந்தோம் என்றால் இங்கே என்ன ஆகும் என்றால், அதுதான் அந்த வசனத்தில் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும், ரெண்டுமே பிரயோஜனப்படாமல் போயிடும். ஏனென்றால் உங்களை அழைக்கப்பட்டதற்காக, உங்களை அழைக்கும்படியாகத்தான் அந்த இரட்சகர் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்த அந்த கிறிஸ்து, அவரை விட்டுட்டு மீண்டுமாக அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நடக்கும்போது நம்மிடத்தில் ஒரு முன்னேற்றமும் உண்டாகாது, குழப்பங்கள் உண்டாகும். குழப்பம் உண்டாகும் போது என்னன்னா, நியாயப்பிரமாண சட்டத்தை நோக்கி கொண்டு இந்த கிருபையின் பிரமாண புதிய ஏற்பாடு பிரமாணத்தை வெறுக்க செய்வோம். இல்லையென்றால் கிருபையின் பிரமாணத்தை வைத்து கொண்டு நியாய பிரமாணத்தை வெறுப்போம். கடைசியில் என்னவாகும் என்றால் ஒரு குழப்பம் நீடிக்கும், ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா கிருபையின் பிரமாணத்தில் அதுக்கு உள்ளான காரியமாக பார்த்தீங்கன்னா, அங்கு பாவத்தின் சம்பளம் மரணம், நியாயப்பிரமாண சட்டத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். அங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தின்படி மீண்டும் மீண்டும் மீண்டுமாக போதிக்கப்படும் போது, உன்னிடத்தில் பாவம் உண்டு பாவம் உண்டு போதிக்கப்படும் போது என்ன ஆகும் என்றால், எனக்குள்ளாக எனக்கு ஜெபிக்கும் போது ஒரு உருவம், கருப்பு உருவம் என்னை தாண்டி போச்சு. நான் நடந்து போகும்போது கரடி மாதிரி ஒன்று கருப்பாக முன்னாடி போச்சு. இதே தான் கடைசி காலங்கள் வரை நம்ம இப்படி இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால், அவருடைய ஜீவனாலும் என்னை மீட்டு கொண்டு ரட்சிப்பு கிடைத்ததனால் இங்கே என்ன பிரமாணம் என்றால், அதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்குரிய அதிகாரத்தை தான் நான் பெற்றேன், மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் பெற்றேன். இந்த உலகத்துடைய கிரியைகளை எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போனார். இவ்வளோ அதிகாரத்தை வச்சு மீண்டுமாக நான் பழைய ஏற்பாடை நான் நாடி அதையும் பிடிச்சுக்கிட்டு இதையும் பிடித்து கொண்டு நான் நடக்கும்போது இரண்டில் பிரயோஜனம் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நீதிமான ஆவதில்லை, ஆக முடியாது. அந்த பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்த பிரமாணம். நியாயப்பிரமாணம் தன்னுடைய சொந்த ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தார். ஆனால் இங்கு நாம் அவருடைய புத்திரர்கள், கிறிஸ்துவின் சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். இந்த கிருபையின் பிரமாணத்தின்படி சகலத்தையும் எப்பொழுது என் இரட்சகர் என் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எப்பொழுது என்னை மீட்டு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அந்த வேளையிலிருந்து முழுமையாக நான் சகலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன். இன்றைக்கி நம்ம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் அதற்கு சாட்சியாக தான் அந்த பாவத்திலும் சாபத்திலும்
வியாதியிலும் நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினால்தான் தான் இன்னைக்கும் நான் உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம திருவந்து எடுக்கிறோம். இன்னுமாக இதுக்குள்ளே வந்துட்டு மீண்டுமாக எனக்குள்ள பாவம் இருக்குன்னா அது வேறு எங்கேயுமே போகாது. அதனால் நியாயப்பிரமாண சட்டத்தை கொண்டது கிருபையில் சேர்க்கக்கூடாது. கிருபை வேறு. எப்பொழுது மேசியா என்கிற அந்த இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வந்தாரோ அந்த நிமிடமாகவே புதிய ஏற்பாடின் பிரமாணத்தின்படி தான், இதன்படி நாம் நடக்கும்போது மாத்திரம்தான் பரலோகத்தை அடைய முடியும். சரி, இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக. ஆமேன்.